எல்லா மனிதர்களுக்குமே அவங்களை சுற்றி ஒரு ஆற்றல் சக்தி, ஒரு ஆரா கண்டிப்பா இருக்குங்க. நல்ல மனிதர்களுக்கு அவங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும், கெட்ட மனிதர்களுக்கு அவங்களை சுற்றி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கும். புத்தருடைய ஆரா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்ததா சொல்லப்படுது. புத்தர் ஒரு கிராமத்துல இருந்தாருன்னா, அவர் இருந்த கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வரைக்கும் அவருடைய பாசிட்டிவான எண்ண அலைகள் பரப்பப்படும். இதை நீங்களே கூட உணர்ந்திருப்பீங்க. சில பேரோட பேசும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ள வரும். சில பேர் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொஞ்ச நேரத்துக்கு உங்க வீட்டில் இருக்கிறத உணர்வீங்க. அதுவே சில பேர் வந்துட்டு போனா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறத உணர்வீங்க. சிலர் கிட்ட பேசும்போது என்ன காரணம்னே தெரியாது, படபடப்பா இருக்கும், ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உணர்ந்திருப்பீங்க. இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். இந்த மாதிரி மற்றவர்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை தாக்காம இருக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் சக்தியை, பாசிட்டிவ் வைப்ரேஷனை, ஆராவை பெருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ மழைக்காலங்களில் ஒரு வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே ஜலதோஷம் பிடிக்குது, காய்ச்சல் வருது. ஆனா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த வைரஸ் உங்களை தாக்காது இல்லையா? யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கோ அவங்கள தான் அந்த வைரஸ் முதல்ல தாக்கும். அதே போலதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஆராவை நீங்க கண்டிப்பா பெருக்கியே ஆகணும். நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்க முகத்துல ஒரு தேஜஸ் ஏற்படும். பார்க்கறதுக்கே தெய்வ கடாட்சமா இருப்பீங்க. அதன் மூலம் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம சில பேருடைய நெகட்டிவ் அலைகள் உங்களை தாக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆராவை பெருக்க. எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் JR. சரி, இதெல்லாம் எப்படி பண்றது? என்னென்ன பழக்கங்களை நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை, ஆராவை பெருக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாமா? முதல் பாயிண்ட், ஏர்லி மார்னிங் சன்லைட். அதாவது சூரியன் உதயமாவதற்கு ஒரு 20 நிமிஷங்களுக்கு முன்னாடி, இல்லை சூரியன் உதயமானதுல இருந்து ஒரு 20 நிமிஷம், அந்த 40 நிமிடங்களுக்குள்ள கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி உங்க மேல பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி தன்னால பெருகும். ஜஸ்ட் அந்த டைம்ல நீங்க மொட்டை மாடியில் உட்கார்ந்தாலே போதும், இல்லை அந்த டைமில் ஒரு தியானம் பண்ணலாம், அந்த டைமில் மூச்சு பயிற்சிகள் பண்ணலாம். அந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி பெருகும். உங்களுடைய உடல் அந்த சூரிய சக்தி உள்வாங்கி உங்களுடைய ஆராவின் சக்தியை பல மடங்கு பலப்படுத்தும். ஆனால் இது நான் சொன்ன மாதிரி சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்துல இருந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இல்லை 20 நிமிஷத்துக்கு அப்புறம், இந்த 40 நிமிஷத்துக்குள்ள தான் பண்ணணும். அதே மாதிரி சூரியன் மறையும் போதும் இதே பயிற்சியை நீங்க செய்யலாம். நீங்க எல்லாருமே ஒரு சிக்கன் ட்ரில் மிஷின் பார்த்துருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பத்துல அந்த சிக்கன் வந்துட்டு ட்ரில் மிஷின்ல பார்த்துருப்பீங்க. அதனுடைய வெப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சிக்கன் கருகிடும். வெப்பம் கம்மியா இருந்தது அப்படின்னாலும் அது ட்ரில்லா மாறாது இல்லையா? அதே போலதான் நமக்கும் சூரியன் உதிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம அந்த சக்தியை உள்வாங்கணும்னு நினைச்சா அதை உள்வாங்க முடியாது. அதனால சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி 20 நிமிஷம், இல்லை உதிச்சதுல இருந்து ஒரு 20 நிமிஷம், இந்த 40 நிமிஷங்களுக்குள்ள அந்த சக்தியை உள்வாங்கும் போது உங்களுடைய உடல் சக்தி பெருகும். ரெண்டாவது பாயிண்ட், ஈட் ஃப்ரெஷ் அண்ட் நேச்சுரல் ஃபுட்ஸ். நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவையுமே இது உயிருள்ள உணவு, இது உயிரற்ற உணவு அப்படின்னு பிரிக்கலாம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், வேக வைக்கப்பட்ட கிழங்குகள், வேக வைக்கப்பட்ட உணவுகள், இது எல்லாமே உயிருள்ள உணவுகள் தான். மற்றபடி எண்ணெயில் பொரித்த உணவுகள், பீஸா, பர்கர், புரோட்டா போன்றவை எல்லாமே உயிரற்ற உணவுகள். இந்த மாதிரி உயிர் சக்தி அதிகம் உள்ள, பாசிட்டிவ் எனர்ஜி அதிகம் உள்ள உணவுகளை உங்க வயிற்றுல கொட்ட போறீங்களா, இல்ல ஏற்கனவே இறந்த உடல்களை உங்க வயிற்றுக்குள்ள போட்டு புதைக்க போறீங்களா? உங்க வயிறு என்ன சுடுகாடா இறந்த உடல்களை புதைப்பதற்கு? அதனால இனி நல்ல ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் உங்க வயிற்றுக்கு கொடுங்க. இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் சக்தி அதிகரிக்கும், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆரா பெருகும். மூணாவது பாயிண்ட், யூஸ் தி பவர் ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ். அதாவது பஞ்சபூத சக்தியை பயன்படுத்துங்கள். இப்போ ஒரு வாகனம் ஓட்டணும் அப்படின்னா அதற்கு பெட்ரோல் தேவைப்படும். உங்க செல்போன் இயங்கணும் அப்படின்னா அதற்கு மின்சாரம் தேவைப்படும். அதே போல உங்களுடைய உடல்ல உள்ள ஆராவை பெருக்கணும், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை பெருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதற்கான ஃபியூயல் பஞ்சபூத சக்திகள் தான். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற இந்த 5 பூதங்கள் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலை உள்வாங்கித்தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை பெருக்க முடியும். ஆனா ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாம இந்த 5 சக்திகளை பெரும்பாலும் பயன்படுத்துறதே இல்லைங்க. முக்கியமா நிலத்தினுடைய சக்தியை நாம உள்வாங்கிக்கிறதே இல்லை. யோசிச்சு பாருங்க, கடைசியா நீங்க எப்போ தரையில உட்கார்ந்து சாப்பிட்டீங்க, எப்போ வெறும் தரையில படுத்து தூங்கியிருக்கீங்க?
அட்லீஸ்ட் கட்டில் பெட்லாம் இல்லாமல் ஒரு பாய் விரிச்சு இல்லை ஒரு சின்ன விரிப்பு விரிச்சு எப்போ தரையில் படுத்து தூங்குனீங்க? வெறும் காலோடு எவ்வளவு தூரம் நடந்திருக்கீங்க? இந்த மாதிரி நம்முடைய உடலுக்கும் நிலத்திற்குமான தொடர்பு அறுபட்டு போயிருக்கு. நிலத்தினுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல தரையில் உட்கார்ந்து சாப்பிடுங்க. அப்படி தரையில் உட்கார்ந்து சாப்பிடும்போது பூமாதேவிக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க மட்டும் தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரும்பாலான நோய்கள் வரவே வராதுங்க. முடிஞ்ச வரை பெட்ல தூங்காம கீழே பாய் விரிச்சு படுத்து தூங்கி பாருங்க. எல்லா நேரமும் செருப்பு இல்லாம நடக்க முடியாதுதான், ஆனா ஒரு பார்க்குள்ள இல்ல ஒரு புல் தரையில தினமும் ஒரு அரை மணி நேரம் வெறும் காலோட நடங்க. இவை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை பெருக்கும். அடுத்ததா நீர் சக்தியை நாம எப்படி உள்வாங்கிக்கிறது? எப்போதும் உங்க வீட்டு பாத்ரூம்குள்ளேயே குளிக்காம இயற்கையான அருவி, கிணறு, ஆறு, குளம், கடல் போன்ற இடங்கள்ல குளிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நீர் சக்தி அதிகரிக்கும். அடுத்ததா காற்று சக்தி எப்படி உள்வாங்கிறது? தினமும் மூச்சு பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. ஒரு நாள் கூட மூச்சு பயிற்சிகள் செய்யாமல் தூங்கவே கூடாது. அடுத்ததா நெருப்பு. தினமும் ஒரு விளக்கினுடைய சுடரை பார்த்து தியானம் பண்ணுங்க. உங்கள் கண்களுக்கு நெருப்பு சக்தியும் அதிகரிக்கும். அடுத்ததா ஆகாயம். தினமும் உங்க வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்ல வெட்ட வெளியிலையோ உட்காந்து சில நிமிடங்கள் தியானம் பண்ணுங்க. மூச்சு பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. அதிகாலை சூரிய ஒளி நேரத்திலேயோ இல்ல பௌர்ணமி வெளிச்சத்திலேயோ மொட்டை மாடியில உட்கார்ந்து தியானம் பண்ணி பாருங்க. அந்த ஆகாயத்தின் சக்தி உங்களுக்குள்ள அதிகரிக்கும். இந்த மாதிரி பஞ்சபூதங்களுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆறாவின் சக்தியும் பெருகும். 4வது பாயிண்ட், சக்ரா மெடிடேஷன். நம்முடைய உடல்ல 7 முக்கிய சக்கரங்கள் இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். மூலாதாரம், சுவாதிஷ்டான, மணிப்பூரகம், அநாகதா, விசுத்தி, ஆச்னா, சகஸ்ரரா சக்ரா. இந்த 7 சக்கரங்களும் உங்களுக்கு தெரியும். இதுல மூலாதாரம் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் இருக்கு. சுவாதிஷ்டானம் நாடி வாய்க்கு கீழே இருக்குது. மணிப்புரகா சக்கரம் நம்மளுடைய வயிற்று பகுதியில் இருக்கு. அநாகதா சக்கரம் நம்மளுடைய இதயத்துல இருக்கு. விசுத்தி கழுத்து மற்றும் தொண்டை பகுதிகளில் இருக்கு. ஆச்னா சக்கரம் நெற்றியோட நடுப்பகுதியில் இருக்கு. இதுதான் 3வது கண் அப்படின்னு சொல்லுவாங்க. சகஸ்ரரா சக்கரம் தலையின் உச்சி பகுதியில் இருக்கு. வாரத்துக்கு 7 நாள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்கரங்களை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் அந்தந்த சக்கரங்களை நினைத்து தியானம் பண்ணுங்க. நீங்க ஒரே நாள்லயே 7 சக்கரங்களையும் நினைத்து தியானம் பண்ணலாம். இல்ல ஒரு நாளைக்கு ஒரு சக்கரம் அப்படின்னு தியானம் பண்ணலாம். இந்த மாதிரி சக்ரா மெடிடேஷனை தொடர்ந்து பண்ணும்போது உங்களுடைய ஆரா அதிகரிக்கும். 5வது பாயிண்ட், ஸ்பெண்ட் டைம் வித் நேச்சர். இயற்கையா இணைந்து வாழ பழகுங்க. என்னைக்காவது ஒரு மரத்தடியில் உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணியிருக்கீங்களா? மரத்துக்கடியில் உட்காந்து தியானம் பண்ணியிருக்கீங்களா? ஒரு கடற்கரையில் உட்காந்து தியானம் பண்ணியிருக்கீங்களா? ஒரு மலை மேலே ஏறி உட்காந்து தியானம் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி காடு, கடல், மலை உச்சி அப்படின்னு இயற்கையான இடங்களுக்கு அடிக்கடி போகும்போது அங்கே உட்காந்து தியானம் செய்யும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி பெருகும். 6வது பாயிண்ட், டேக் சால்ட் பாத். அதாவது கல்லுப்புக்கு எதிர்மறை எண்ணங்களை உறிஞ்சக்கூடிய சக்தி இருக்குன்னு நம்புறாங்க. இது உண்மையும் கூடங்க. காயம்பட்ட இடங்கள்ல கல்லுப்பை தடவும் போது கெட்ட பாக்டீரியாக்களும் வைரஸ்களையும் கொல்லக்கூடிய சக்தி கல்லுப்புக்கு இருக்கு. அதனால நீங்க தினமும் குளிக்கக்கூடிய நீர்ல கொஞ்சம் கல்லுப்பை கலந்து குளிச்சிங்க அப்படின்னா உங்க பாடியில இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விலகி போகும். உங்கள் பாடியில இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் நீங்கும். பாடி ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு நிறைய ஆய்வுகள் சொல்லுது. இது ஒரு சின்ன பிராக்டிஸ் தான். குளிக்கும் போது அந்த டப்புலையோ வாளிலையோ ஒரு கை கல்லுப்பை போட்டுட்டு அது நல்லா கரைந்த பிறகு குளிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்க உடல்ல உள்ள எதிர்மறை சக்திகள், வைரஸ்கள் அழிந்து போகும். 7வது பாயிண்ட், பிராக்டிஸ் ஆரா மெடிடேஷன். உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் எப்போதும் இருப்பது போல கற்பனை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சாட் ஜிபிடிலையோ இல்லை கூகுள் ஜெமினிலேயோ உங்களுடைய போட்டோவை கொடுத்து உங்கள் படத்துக்கு பின்பக்கமா அந்த ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த படத்தை அடிக்கடி பார்க்கும்போது கூட உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒளிவட்டம் எப்போதும் வெள்ளை நிறமா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லைங்க. பச்சை, நீலம், சிகப்பு, மஞ்சள்னு என்ன நிறமா வேணும்னா இருக்கலாம். ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு ஆற்றலை குறிக்குது. வெள்ளை நிறம் ஆன்மீகம் மற்றும் தூய்மையை குறிக்குது. பச்சை குணமடைதல், அன்பை குறிக்குது. நீலம் அமைதி மற்றும் நம்பிக்கையை குறிக்குது. சிகப்பு ஆற்றல் மற்றும் உணர்ச்சிகளை குறிக்குது. மஞ்சள் அறிவு மற்றும் உற்சாகத்தை குறிக்குது. அதனால உங்களுடைய படத்துக்கு பின்னாடி எந்த ஒரு ஒளிவட்டம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு ஒளிவட்டத்தை கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்க படத்துக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி இமேஜ் செஞ்சு அதை அடிக்கடி பாருங்க. இதுதான் ஆரா மெடிடேஷன். இப்போ நான் சொன்ன இந்த 7 விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆரா சக்தி பெருகும். இதே போல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆரா பெருகும் போது உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் கண்டிப்பாக ஈடேறும். உங்களை சுற்றியுள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்க உதவும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி உங்களுடைய ஆரா சக்தி பெருகும் போது வேற எந்த வியாதிகளும் வராது, எந்த கெட்ட சக்திகளும் உங்களை நெருங்காது. அதற்காக இந்த மாதிரி உங்களுடைய ஆரா சக்தியை பெருக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணுங்க. நேரம் கருதி இப்போ ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்.
இன்னும் நம்ம ஆறாவை பலவீனப்படுத்தும் விஷயங்கள் இது, அந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் நம்ம சேனலோட மெம்பர் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமான வீடியோக்கள் அவங்களுக்குன்னு மெம்பர்ஸுக்குன்னு ஜூம் மீட்டிங்லாம் நடக்கும். அதுல எல்லாம் நீங்களும் கலந்துக்கலாம். ஸோ வாய்ப்பு இருந்தால் நம்ம சேனலோட மெம்பராக மாறுங்க. ட்ரீம் பிக் அச்சீவ் இட். என்பதெல்லாம் உயரும்.